ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான், மறுமை நாள் நெருங்கும்போது இந்த மாதிரி ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, சூசைடல், அது மரணிக்கணுங்கிற எண்ணம் இதுவெல்லாம் அதிகமாயிரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுடைய இறுக்கமே அதுதான். முன்னாடி இருந்த ஜென்ரேஷனுடைய தற்கொலைகளுடைய எண்ணிக்கையும், ரூமில் அடைச்சி கொண்டு இருட்டில் உட்காரக்கூடிய எண்ணிக்கையும், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுடைய எண்ணிக்கையும் ரொம்ப அதிகம் இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமை நாள் நெருங்கிறதுக்கு முன்னாடி மண்ணறைகள், அதாவது செத்துப்போன அந்த இடத்தை பார்த்து மனிதன் சொல்லுவான், உன் இடத்துல நான் இருக்கக்கூடாதான்னு ஆசைப்படுறேம்மா. இப்போ எல்லாருமே மரணத்தை விரும்ப ஆரம்பிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் மறுமைக்கு முன்னாடினாங்க. அந்த ஒரு காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் சோகமா, யாரை பார்த்தாலும் மகிழ்ச்சி இல்லாமல், யாரை பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் இருளில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, ஐயோ வாழ்க்கை என்னடா வாழ்க்கைங்கிற சொல்கிற மாதிரி தான் எல்லாருடைய பெரும்பான்மை மனிதர்களுடைய வாழ்க்கை இருக்குது. இப்போ சோதனை வரும்போது இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு குர்ஆன் கொடுக்கக்கூடிய வழி, அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வுடைய நினைவுக்கு வா, அல்லாஹ்வின் பக்கம் வா, அங்கதான் உனக்கு நிம்மதி இருக்கு. தொழுகைக்கு வா, அதுதான் உனக்கு நிம்மதி இருக்கு. உனக்கு இந்த உலகத்துல சிரமங்களை தாண்டி சோதனைகளை தாண்டி நிக்க முடியலையா, சுஜூதுல விழுந்து ரப்புக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய நினைவில், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அவனுடைய நினைவுல தான் உன்னுடைய உள்ளத்துடைய அமைதி இருக்கு. இப்போ அல்லாஹ்வுடைய அமைதியை நோக்கி தான், அல்லாஹ்வுடைய நினைவை நோக்கி தான் சோதனையிலிருந்து வெளியே வரணும்னா யார் நாடனா முடியும்? இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வரணும்னா யார் நாடனா முடியும்? யாருடைய கையில இந்த இருளை, என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த இருளை வெளிச்சமாக்க முடியும்? எனக்கு இருக்கக்கூடிய சிரமங்களை நீக்க முடியும்? அல்லது இதை விட சிறந்த ஒன்றை அல்லாஹ் எனக்கு கொடுக்க முடியும்? யார் கொடுக்க முடியும்? அல்லாஹ். அவனின் பக்கம் தான் போவான். ஷைத்தானை நாடக்கூடியவங்க தான் இந்த மாதிரி செயல்பாடுகள் பக்கம் போய் தன்னை அழிச்சு கொள்வாங்க. சோதனை வந்தவன் ஒரு இறை நம்பிக்கை கொண்டவன் அல்லாஹ்வின் பக்கம் போய் அதுல இருந்து வெளியே வரக்கூடிய, அதுல நிம்மதி தேடக்கூடிய இடங்களுக்கு போயிடுவான். இதான்